ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகாராஜ்க்கு ஜெய். குருவர்களால் கால ரகசிய பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது பார்த்துட்டிங்கன்னா, பங்குனி உத்திரத்தோட சில குறிப்புகள். அந்த பங்குனி உத்திரம் இந்த குரோதி ஆண்டில் எப்படி சேர்ந்துருக்கு அப்படி பார்த்துட்டிங்கன்னா, குருவார பிரதோஷத்தோடு சேர்ந்துருக்கும். ஏன்னா அன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா குருவாரம் மதியம் மேலேயே இந்த உத்திரம் திரு நட்சத்திரம் வந்துடும். இந்த பங்குனி மாதம் வரக்கூடிய உத்திரம் பங்குனி உத்திரம் தானே. அதில் என்ன ரொம்ப சிறப்பு அப்படின்ட்டு பார்த்துட்டிங்கன்னா, அது பிரதோஷத்தோடு இணைஞ்சு வருது. பொதுவாகவே இந்த பங்குனி உத்திரம் எப்படி வரும் பார்த்துட்டிங்கன்னா, அந்த பௌர்ணமியை ஒட்டி தான் இருக்கும். பட் ஆனால் இந்த வாட்டி இறைவனோட அருளால் நமக்கு பிரதோஷத்தோடு சேர்ந்து வருது. சரி, எதோடு சேர்ந்தால் நம்ம பிரச்சனைக்கு எதேன்னு தீர்வு கிடைக்குமா, நமக்கு என்ன லாபம் என்ன பயன் அப்படின்ற ஒரு மனசு ஏங்க செய்யும் இல்லையா. அதன்படி பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் இந்த பங்குனி உத்திரமானது இந்த பிரதோஷத்தோடு சேர்ந்திருக்கும். இந்த வேலையானது எப்படின்னா, இந்த பொதுவாகவே இந்த பிரதோஷம் அப்படின்ற ஒரு விஷயமே நம்மளுடைய பல விதமான கர்ம வினைகளை கரைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அந்த நேரத்தில் போயிட்டு நாம் சுவாமியை தரிசனம் பண்ணுறது நமக்கு ஓரளவுக்கு பெரிய புண்ணியத்தை பெற்றுத்தரும். அதுலேயும் குருவாரம் பிரதோஷம் ரொம்ப சிறப்பு. அதில் ரொம்ப விசேஷம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, இந்த பங்குனி உத்திரம் சேர்ந்துருக்கிறது தான் ரொம்ப விசேஷம். அது ஏன் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, பொதுவாகவே பங்குனி உத்திரம் அன்று சிவபெருமான் ஒரு திருநடனம் பண்ணுறாராம். ஒவ்வொரு விசேஷமான காலங்களுக்கும் சுவாமி திருநடனம் பண்ணுவாராம் கைலாயத்தில். அப்படி அவர் திருநடனம் பண்ணக்கூடிய அந்த காட்சியானது எப்படி காணலாம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, அதை வாத்தியார் எப்படி குறிப்பிட்டு சொல்கிறாருன்னா, சுவாமியோட ஜடாமுடி அதிலிருந்து எழக்கூடிய சில மந்திர பீஜங்கள் ப்ளஸ் அவரோட உடுக்கையிலிருந்து எழக்கூடிய சில மந்திர பீஜங்கள், அந்த ஒளிகள்லேருந்து சில மந்திரங்கள் வெளிப்படும். அந்த மந்திரங்களை யார் கரெக்டாக சொல்கிறாங்களோ, தெரிஞ்சுட்டு சொல்கிறாங்களோ, அவங்களுக்கு சுவாமியோட திருநடன காட்சி கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வாத்தியார் குறிப்பிட்டு சொல்லுவார். சரி, இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்ட்டு நம்ம யோசிக்கலாம். ஆனால் இதெல்லாம் இன்னமும் சூட்சமாக நடந்துட்டு தான் இருக்குது. பங்குனி உத்திரன்னாலே சுவாமியோட திருநடனம் ஒன்று உண்டு. நம்ம பொதுவாக என்ன நினைக்கிறோம், நிறைய சுவாமி தெய்வங்களோட திருமண நாள் அதுன்ட்டு. பட் அது இம்பார்ட்டண்ட் தான். பட் ஆனால் அதோடு பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி சுவாமியோட ஒரு திருநடனம் காட்சி ஒன்று உண்டு. சரிப்பா, இதை எப்படி பார்க்கலான்ட்டு அகத்திய பெருமான் எப்படி சொல்கிறாருன்னா, அதுக்கு தான் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டிங்கன்னா, யார் ஒருத்தங்க ஒரு 22 ஆண்டுகள் உத்தமமான இந்த மந்திரங்கள் இந்த விஷயங்களை தெரிஞ்ச சத்குரு கிட்ட அவங்களுக்கு பணிவிடை பண்ணிட்டு இருக்காங்களோ, சேவை பண்ணுறாங்களோ, அவங்களுக்கு இந்த மந்திரங்கள்லாம் தெரிய வரும் அப்படின்றாங்க. அதெல்லாம் இன்றைய காலத்துக்கு நிச்சயமாக பெரும்பாலும் யாருக்கும் வாய்ப்பு இல்லை. சரி, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக மேட்ருக்கு போயிடுவோம். நமக்கு ஸ்தூலமாக சுவாமியோட திருநடனம் கிடைக்கலனாலும் அதோட பலன்கள் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணலான்ற விஷயத்தையும் வாத்தியார் அடுத்து சொல்லியிருக்காரு. அதுதான் பார்த்துட்டிங்கன்னா, இந்த சிவ அஷ்டோத்திரத்தை ஸ்பஷ்டமாக அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதாவது அட்சர பிழை எதுவுமே இல்லாமல் நல்லபடியாக கரெக்டாக சொல்லணும். அது பார்த்துட்டிங்கன்னா, நல்லா வேதம் படிச்சிருக்கவங்களுக்கு தான் அது ஓரளவுக்கு வாய்ப்பு. பார்த்துங்க, நல்லா வேதம் படிச்சிருக்கணும், சும்மானா அப்படின்ட்டு இல்லை. அந்த மாதிரி இருக்கிறவங்க ஓரளவுக்கு சிறப்பாக சொல்லுவாங்க. பட் எல்லாராலையும் பாமரர்கள் தான் இப்போ மோஸ்ட்லி நம்ம இதெல்லாம் கேட்குறவங்க எல்லாருமே சுவாமி மேலே அலாதியான பக்தி உடையவங்க மட்டும்தான் இதெல்லாம் கேட்க முடியும் வச்சிங்களேன். அவங்க எல்லாருமே வேதம் படிக்க முடியுமா, வேதம் படிச்சிருப்பாங்களான்னா வாய்ப்புகள் ரொம்ப குறைச்சல். அப்போது என்ன பண்ணலாம், இந்த சிவாஷ்டோத்திரம் குறிப்பாக சொன்ன பலன் கிடைக்கணும், சரியாக சொன்ன பலன் கிடைக்கணும்னா திருமூலரோட திருமந்திரம் ஒன்று உண்டு. அதாவது சிவசிவ என்கிற தீவினையாளர். அது ஒரு 4 வரி தான். அந்த 4 வரியை யார் ஒருவர் 12 வாட்டி சொல்கிறாங்களோ அவங்க இந்த சிவ அஷ்டோத்திரத்தை சொன்ன பலன்கள், முழுமையாக சொன்ன பலன்கள் கிடைக்கும். அதை குறிப்பாக அந்த பங்குனி உத்திரம் அன்று சொல்கிறச்சே அந்த சுவாமியோட திருநடனத்தோட பலன்கள் ஓரளவுக்கு நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். நம்ம நேரில் பார்க்கலனாலும் நிச்சயமாக கிடைக்கும். ஒன்று, எப்பொழுதுமே சிவநாமம் நம்ம சிந்தையிலேயே நிலையாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வாத்தியார் இங்கே குறிப்பிட்டு சொல்கிறார். அந்த சிவநாட்டியத்தோட பலன்கள் பார்த்துட்டிங்கன்னா, பலவிதமான கர்ம வினைகள் உடனே தொலைஞ்சு போயிடுங்க.
அதுதான் சிவநாட்டியன்றது என்னென்னா, இந்த திருநடனம் காண்பதற்கு தான் நிறைய கோயில்களில் பார்த்துட்டிங்கன்னா அப்படி அலமோதும் ஜனங்க. அதோட விசேஷம் வந்து வேறு சூட்சுமமாக வேறு விஷயங்கள் உண்டு. பட் இருந்தாலும் அது வெளிப்படையாக இப்படி சுவாமி திருநடனம் பண்ணுறச்சே அதை பார்க்குறதுக்கு நிச்சயமாக நிறைய பாக்கியம் பண்ணியிருக்கணும். ஸோ நமக்கு இந்த மாதிரி பங்குனி உத்திரம் என்ற ஒரு விஷயமானது பிரதோஷ வேலையில் சேர்ந்ததுனால, இந்த பிரதோஷமே சுவாமி திருநடனம் பண்ணக்கூடிய ஒரு விசேஷமான காலம் அது. நந்தி எம்பெருமான் அந்த கொம்புக்கு நடுவில் பண்ணுறாரு இல்லையா? ஸோ அதோடு சேர்ந்து இந்த பங்குனி உத்திரமும் இருக்கிறச்சே எவ்வளோ பெரிய பாக்கியம் நமக்கு. நிச்சயமாக சுவாமி வந்து அந்த திருநடனம் அங்கே பண்ணுறாரு. நம்ம அந்த பலன்களை அடைவதற்கு இந்த பிரதோஷ வேளையில், அதாவது இந்த குருவாரம் பங்குனி மாதம் வளர்பிறையில் வரக்கூடிய இந்த பிரதோஷ காலத்தில் சிவசிவ என்கிற தீவினையாளர் என்ற அந்த 4 வரி திருமந்திரத்தை மட்டும் சொல்லிகிட்டே இருக்கிறோம். 12 வாட்டி மட்டும் இல்லாமல் எவ்வளோ முடியுமோ சொல்லிகிட்டே இருக்கிறதுனால நிச்சயமாக அந்த சிவ தரிசனம், நடன தரிசனத்தோட பலன்கள் நிச்சயமாக நம்மளை வந்து அடையும் அப்படின்ற ஒரு விசேஷம். இதெல்லாம் ரொம்ப அதிசூட்சமான விஷயங்க. ஏன்னா நீங்கள் பிரதோஷம் அந்த வேலை வந்து போயிட்டே இருக்கும். அது பங்குனி உத்திரமாக வந்து அந்த உத்திரம் கூட பல வகையில் பல மாதங்களில் கூட கம்பைன் ஆகலாம். பட் ஆனால் பங்குனி உத்திரம் வந்து பிரதோஷத்தோடு சேர்ந்து வர்றதுன்றது நிச்சயமாக அபூர்வம்தான். அதை நிச்சயமாக நம்ம எல்லாரும் பயன்படுத்திக்கணும். கூடுதலாக பார்த்துட்டிங்கன்னா, சூரிய பகவான் ரேவதி திருநக்ஷத்திரத்தில் வந்து சஞ்சாரம் பண்ணும் இந்த வேலையில் நம்ம பொதுவாகவே வந்து இந்த சதுர வடிவில் ஆவுடை இருக்கும். ஒரு சிவலிங்கம் இருக்குதுன்னா பொதுவாகவே வட்டமாக இருக்குது இல்லையா? சதுர வடிவில் ஆவுடை இருக்கக்கூடிய லிங்கங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அந்த லிங்கங்களை வந்து நம்ம வழிபாடு பண்ணுறது, தரிசனம் பண்ணுறது ரொம்ப அதிகமாக விசேஷம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பானலிங்கம்னு சொல்லுவாங்க. பானலிங்கம் மீன்ஸ் ஆவுடையே இல்லாமல் வெறும் நீட்டாக இருப்பார், ஒரு தூண் மாதிரி இருப்பார் வச்சிங்களேன் லிங்கம், அது பானலிங்கம். அந்த பானலிங்கத்தை வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் இந்த பிரதோஷத்தில். ஏன்னா இது இயர்லி ஒன்ஸ் தான் சூரிய பகவான் ரேவதியில் ட்ராவல் பண்ணுவார். அப்போது வரக்கூடிய இந்த பிரதோஷ காலத்தில் இந்த மாதிரியான தரிசனங்கள், இந்த மாதிரியான பூஜைகள் எல்லாம் நாம் இந்த லிங்கங்களை பூஜை பண்ணிட்டோம் அப்படின்னாச்சுன்னா பலவிதமான அனுக்கிரகங்கள் நிச்சயமாக உண்டு. குறிப்பாக இந்த பானலிங்கங்களை சுற்றி எப்பொழுதுமே ருத்ரகோடி சித்தர்கள் வந்து வழிபாடு பண்ணிகிட்டே இருக்காங்களாம். நிறைய பந்தல்கள்லாம் அமைச்சு அந்த பானலிங்கத்துக்கு மேலே அவங்க தான் எப்பொழுதுமே எங்கே சிவாலயங்களில் பானலிங்கம் இருந்தாலும் அந்த பானலிங்கத்துக்கு ஆண்ட நிச்சயமாக அந்த ருத்ரகோடி சித்தர்கள் இருப்பாங்க. அப்போ நம்ம போய் அந்த பானலிங்கத்தை தரிசனம் பண்ணுறது, பிரதோஷ வேலையில் பூஜை பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிட்டோன்னா அந்த ருத்ரகோடி சித்தர்களோட அனுக்கிரகமும் கிடச்சிரும் இல்லையா? ஸோ இப்படி பலவிதமான அனுக்கிரக விசேஷங்கள் தாங்கி வரக்கூடிய தான் பங்குனி உத்திர பிரதோஷம் இது. ஸோ இந்த பிரதோஷத்தை யாருமே மிஸ் பண்ணாமல், மோஸ்ட்லி வந்து நமக்கு ஒரு நல்ல விஷயம் தெரியிச்சே அது ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி எல்லாருக்கும் தெரிஞ்சுட்டு போட்டோமே, அது ஒரு மிகப்பெரிய புண்ணியம் தானே. அவங்களோட எவ்வளோ பேருக்கு இன்றைக்கி எண்ணிலடங்காத பிரச்சனைகளோடு தானே மனிதர்கள் நாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி அபூர்வமான ரொம்ப அதிசயமான காலங்கள்லாம் சேர்ந்து வரும் வேலையை வாத்தியார் நமக்கு குறிப்பெடுத்து கொடுக்குறாருன்னா அதை எல்லாருமே அனுபவிக்கணும், எல்லாருக்கும் ஷேர் பண்ணி எல்லாருமே இதை தெரிஞ்சுண்டு இந்த பிரதோஷத்தில் இந்த மாதிரி இந்த திருமந்திரத்தை சொல்வதனால இப்பேற்பட்ட புண்ணியம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாமளும் தெரிஞ்சுண்டு மற்றவாளுக்கும் சொல்லுவோம். ஓம்.